அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 2024ஆம் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் மகர ராசியிலும் பயணம் செய்வார். கூடவே செவ்வாய் புதன் கிரகங்களும் பயணம் செய்வதால் புதுவித யோகம் உருவாகுது. நவ கிரகங்களின் சஞ்சார பார்வை கூட்டணியை பொறுத்து எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டில் பணமழை கொட்ட போகும் ராசிக்காரர்கள் யார் யார், அதிர்ஷ்டங்கள்லாம் யாருக்கு கிடைக்கும், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் உள்ளன. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசிக்கும் செல்கிறார். செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்வார். புதன் பகவான் விருச்சகம் தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் விருச்சகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும், மேசராசியில் குருவும், கன்னி ராசியில் கேதுவும் பயணம் செய்கிறார்கள். ஜனவரி மாதத்தில் 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார். அப்பா மூலம் பணவரவு உண்டாகும். வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். 15ஆம் தேதிக்கு பின்னர் சூரியன் 3ஆம் இடத்திற்கு வருவதால் அரசாங்க ஊழியர்களுக்கு பணியிட மாற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் கிடைக்கும். மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும். செல்வ வளம் சிறப்படையும். சொந்த பந்தங்கள்கிட்ட கூடியிருப்பீங்க. முகத்தில் பொலிவும் அழகும் கூடும். கிரக நிலை அதை பற்றி பார்க்கும்பொழுது ராசியில் சுக்கிரன் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலையெலாம் இருக்குது. அடுத்தது கிரக மாற்றம் அதை பற்றி பார்க்கும்பொழுது 8/1/2024 அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு. 15/1/2024 அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுறாரு. 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு. 27/1/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் பல வகையான யோகம் உங்களுக்கு உண்டாகும். மனசில் துணிச்சல் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க. எங்கும் எல்லோரிடத்திலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பலரும் உங்களை தேடி வருவாங்க. அடுத்தவங்களுக்காக உதவிகள் செய்கிறதுல உற்சாகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எழுத்து தொழிலில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக துணிச்சலாக எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரப்போகுது. பணியாட்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் மூலம் நன்மை கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் மன நிம்மதியும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசணும். அதான் உங்களுக்கு நல்லது. வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவதும்
நன்மை தரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. பெண்கள் துணிச்சலுடன் எதையும் செய்து வெற்றி பெறுவீங்க. உங்கள் உதவியை நாடி பலரும் வருவாங்க. சந்தோஷமான மனநிலை இருக்கும். கலைத்துறையினருக்கு பணவரத்து அதிகப்படும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். அனைவரிடமும் அனுசரித்து போகணும், அதான் உங்களுக்கு நல்லது. அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். வீண் அலைச்சல் உண்டாகலாம். மேல் மட்டத்தில் இருப்பவருங்க உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலை காண்பீங்க. ஊக்கத்துடன் படிக்கிறது நல்லது. விசாகம் 4ஆம் பாதம். இந்த மாதம் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்க போகுதே. வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். அடுத்தது நான் பார்க்க போகிறது அனுஷம். இந்த மாதம் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பணவரத்து இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். வீண் கவலையை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது கேட்டையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிப்பீங்க. உங்களது கருத்துக்கு மற்றவங்கள்ட்ட வரவேற்பு இருக்கும். பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறீங்க. மனசில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும். அடுத்தது விருச்சிக ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, குலதெய்வத்தை வணங்க எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்ப்பிறை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை, தேய்பிறை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 23, 24. அதிர்ஷ்டமான தினங்கள் 16, 17. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜனவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.